சாலமன் ஞானியுடைய நீதிமொழிகள் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடைய உதவி செய்கிறது. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான். ஸோ இந்த சாலமன் எழுதின அந்த அறிவான மொழிகளை நம்ம பார்க்கும் பொழுது அந்த நீதிமொழிகள்ல ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது, பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு, சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையின் மேல் தோண்டி வைக்கும் புலி முயல்கள், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரமனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி. ஸோ 4 சின்ன ஜெனரேஷன்ஸ் தான் இவங்க, சின்ன ஜந்துக்கள். அது எறும்பு, குழிமுயல், வெட்டுக்கிளி மற்றும் சிலந்தி பூச்சி. ஸோ இந்த உலகத்தில் எல்லா தேவன் படைத்த எல்லா காரியங்கள்லேருந்தும் நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த 4 ஜீவன்கள் கிட்ட இருந்தும் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்ப்போமா? அவங்க பாருங்களேன், எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்து கோடை காலத்தில் தங்களுக்கு ஒரு சாப்பாட்டை சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையை பாருங்க, இஎம்ஐ என்கிற பேரில் கடனை தான் அவங்களுடைய வாழ்க்கையில சேர்த்து வச்சிருக்கிறாங்களே இல்லாமல் தங்களுக்கு தேவையானவர்களை அவர்கள் சேர்த்து வைத்துக் கொள்வது இல்லை. இன்னைக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ஆகி போன ஒரு சிச்சுவேஷனாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அதுபோல் ஹார்ட் ஒர்க், ஒரு ரொம்ப சாஃப்டானது ஒரு குழி முயல் நம்ம பார்த்தா எவ்வளோ ஒரு சாஃப்டான குழி முயல், ஆனால் அது தன்னுடைய வீட்டை எங்கே கட்டி வைக்குதான்? கண்மலையின் மேல் கட்டி வைக்கிறதான். அப்போ அந்த கண்மலையில் அந்த பாறைகளை தோண்டுவது எவ்வளோ கடினமான காரியம் இருந்தாலும் அதனோட ஹார்ட் ஒர்க்கை நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ நம்ம 3வது அந்த டிசிப்ளின் அண்ட் ஒரு குரூப் ஒன்னஸ், அது நம்ம வெட்டுக்கிளிகள்கிட்ட இருந்து அவங்க குரூப்பாக கிளம்பி போகிறத பார்க்குறோம். அதே போல் பெரிய அரண்மனைகளில் கூட அந்த சிலந்தி பூச்சி போய் கூடு கட்டுது. ஸோ அந்த சிலந்தி பூச்சிக்கு எல்லாம் சமம் தான். அது அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அரசனுடைய வீட்லேயும் கூடு கட்டும், ஆண்டியினுடைய வீட்லேயும் கூடு கட்டும் அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ 4 சின்ன சின்ன இயற்கையின் படைப்புகள்லேருந்து நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஸோ நம்ம பார்க்குற மாதிரி அந்த சாலமன் ஞானியுடைய நீதிமொழிகள், அது பைபிளில் மொத்தம் 31 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது இட் ஹஸ் காட் so many values, virtues and very different things to understand. நிறைய காரியங்கள் அது நமக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்க முடிகிறது. அதனால உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா டெஃபினட்டாக யூ ரீட் த ப்ராவர்ப்ஸ் ஆர் நீதிமொழிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். May God bless you. Thank you. Good day.